இரத்த பரிசோதனையை மட்டும் வைத்து மது அருந்தி வாகனம் ஓட்டியதை நிராகரிக்க முடியாது. கேரள உயர் நீதிமன்றம். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த கே.எஸ். சரண்குமார் என்பவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிராக பதிவான வழக்கை ரத்து செய்யக் கோரி இவர் தாக்கல் செய்த மனுவில் கேரள உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வழக்கின் விவரங்கள்: மருத்துவக் கல்லூரி குமாரபுரம் சாலையில் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக சந்தேகத்தின் பேரில் டிசம்பர் 2024 சரண்குமாரை போலீசார் கைது செய்தனர். மது அருந்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இரத்தப் பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இரத்தத்தில் ஆல்கஹால் அளவு 100 மில்லி மீட்டருக்கு 412 மில்லிகிராம் இருப்பதாக ரசாயன பரிசோதனை அறிக்கை காட்டியது. இந்த அறிக்கையை ஆதாரமாகக் கொண்டு அவர் மீது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 18(5) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மனுதாரரின் வாதம்: மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக பிரிவு 185 குற்றம் சாட்டப்பட்டால் மூச்சு பகுப்பாய்வு பிரெத் அனலைசர் கருவி சோதனை கட்டாயமாகும். ஆனால் போலீசார் இந்த கருவி சோதனையை செய்யவில்லை. எனவே இரத்தப் பரிசோதனை அறிக்கையை மட்டும் வைத்து வழக்கை நடத்த முடியாது. நீதிமன்றத்தின் உத்தரவு: நீதிபதி வி.ஜி. அருண் பிறப்பித்த உத்தரவில் மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 18(5) கீழ் குற்றம் நிரூபிக்க மூச்சு பகுப்பாய்வு கருவி சோதனை கட்டாயம் தேவை. மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் ஆல்கஹால் அளவு அதிகமாக இருந்தாலோ அல்லது அந்த சோதனையைச் செய்ய மறுத்தாலோ மட்டுமே இரத்தப் பரிசோதனைக்கு செல்ல முடியும். இந்த வழக்கில் மூச்சு பகுப்பாய்வு சோதனை செய்யப்படவில்லை. மேலும் இரத்தப் பரிசோதனைக்கு முன் செய்யப்பட்ட ஏர் பிளாங்க் டெஸ்டில் ஏர் பிளாங்க் டெஸ்ட் ஆல்கஹால் அளவு 0.000 என்று இருக்க வேண்டியதற்கு பதிலாக 412 மில்லிகிராம் என்று இருந்ததால் சோதனை கருவியின் நம்பகத்தன்மையில் சந்தேகம் எழுந்துள்ளது. கட்டாயமான நடைமுறையை போலீசார் பின்பற்றத் தவறியதால் மனுதாரருக்கு எதிரான மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 18(5) கீழ் உள்ள வழக்கை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது.